வகுப்பு போர்டு பில்லு ஒன்று உருவாக்கி முஸ்லீம்களை அவருடைய நிறுவனங்களை அவருடைய சொத்துக்களை பெறுவதற்கு ஒரு முயற்சி நடந்து கொண்டிருந்தது, நடக்கிறது. அதனுடைய அடுத்த கட்டமாக கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுகிற ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வர. இது மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும், இது கிறிஸ்தவர்களுக்கு எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால், கிறிஸ்தவ நிறுவனங்கள் முஸ்லீம் நிறுவனங்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவ அமைப்புகள் முஸ்லீம் அமைப்புகள் மட்டுமல்ல, யாரு என்றாலும் இந்து மக்களுமே ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்குள்ளதான் வரும். அப்ப தொண்டு நிறுவனங்களுடைய வெளிநாட்டு நிதி உதவி பங்களிப்பு என்று சொன்னால் யார் நடத்தினாலும் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே ஒட்டுமொத்த மக்களும், நாட்டினுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும், கிறிஸ்தவர்களும், முக்கியமாக கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை மக்களும் பாதிக்கப்படுவார்கள். இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒரு சிறுபான்மை மக்கள், சிறுபான்மை நிறுவனங்கள் நடத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்திய வரைவு சட்டம், இந்திய அரசியல் சாசன சட்டமே இதற்கு அனுமதி அளித்திருக்கிறது, அதற்கு உரிமையை கொடுத்திருக்கிறது, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. அந்த பாதுகாப்பு இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு சட்ட முன்வரைவாகத்தான் இருக்கும். அவை எல்லோருமே பாதிக்கப்படுவார்கள், முக்கியமாக கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கேத்தலிக், ஆல் இண்டியா கேத்தலிக் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ், அகில இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை இதை திரும்ப பெற வேண்டும் என்று உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறது. அதுபோன்ற மற்ற நிறுவனங்களும் மற்ற அமைப்புகளும் இதை, பொது மக்களும் இதை எதிர்க்கிறார்கள் என்பது இங்கே பதிவு செய்யப்பட வேண்டும். சார், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இதனால் இந்து அமைப்புகளும் பாதிக்கப்படும் ஒரு நிலை உருவாகிற இது இருக்குது. ஆனால் இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாஜக இது போன்ற சட்ட முன்மொழிவுகளை கொண்டு இந்துக்களையும் பாதிக்கும் வகையில் இந்த சட்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது மக்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் என்று அங்கே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் என்று தான் இருக்கிறது. இது கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு நிதி உதவி பங்களிப்பு என்பது இல்லை. அதில் பார்த்தால் கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ இன்று இல்லை. ஆனால் இது எல்லோருக்கும் பொருந்தும். ஆகவே இந்து மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள், சிறுபான்மை மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள், குறிப்பாக கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களும் பாதிக்கப்படுகிறார்கள். மக்கள் பணியை இது சிதைக்கிறது, மக்கள் தொண்டு நிறுவனங்களை இது மூட வைக்கிறது. ஆகவே இது ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய வாழ்வுக்கும் அவருடைய பணிக்கும் அவர்களுக்கு தொண்டுக்கும் எதிரானது. அவை கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமாக பாதிக்கப்படுகிறது, சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, ஒட்டுமொத்த இந்து மக்களுக்கும் பாதிக்கப்படுகிறது என்பதை ஏன் ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறது என்பது தெரியவில்லை. ஆகவே பணிவன்போடும் தாழ்மையோடும் இந்த சட்ட முன்வரைவை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்ப இதனால பொதுமக்களுடைய இந்த கல்வி சேவை அப்படின்றது பாதிக்குமா? முக்கியமா கல்வி சேவை யாருடைய ஆதரவு அற்று, யாருடைய உதவியும் இல்லாது, வெளிநாட்டில் இந்த மக்கள் வளர வேண்டும், உயர வேண்டும். கல்வி, இப்ப நீங்க கல்வி நிறுவனங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கல்வி நிறுவனங்களும் தொடக்க காலத்தில் எங்கெங்கெல்லாம் யாரும் போக முடியாத காட்டு பகுதிகள், விளிம்பினில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற இடத்தில் ஒரு அந்த பள்ளிக்கு போக வேண்டும் என்று சொன்னாலே 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்தே செல்லக்கூடிய இடங்களில் கூட கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள், கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் அமைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இடங்களில் இப்படிப்பட்ட நிறுவனங்கள் இனிமேல் இது போன்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்த முடியாது, கல்வி அமைப்பு நடத்த முடியாது. ஆகவே முழுக்க இது கல்வி சேவை என்பது தொண்டு நிறுவனங்களோ மற்ற அமைப்புகளோ இனி நடத்த முடியாத அளவுக்கு இது பாதகமான ஒரு சட்ட முன்வரைவு என்பதால் இது பொதுமக்களுக்கும் பாதிக்கும், சிறுபான்மை மக்களையும் பாதிக்கும். சிறுபான்மை மக்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு மிகவும் இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இந்த சட்ட முன்வரைவை திரும்ப பெற வேண்டும். இந்த சட்ட முன்வரைவு தேவையற்றது, இது நாட்டுக்கு எதிரானது, சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது, சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு இது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை போல எல்லோரும் குரல் எழுப்பினால் நிச்சயமாக இருக்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இது சிறுபான்மை மக்களை பாதிக்கும், கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை பாதிக்கும், கிறிஸ்தவ தொண்டு நிறுவனம் நடத்தக்கூடிய சமூக பணி, கல்வி பணி எல்லாம் பாதிக்கும் என்றுதான் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதுபோல எல்லோரும் இதை எதிர்க்க வேண்டும். அதன் வழியாக சமூக பணி, தொண்டு நிறுவனம் நடத்தக்கூடிய அன்பு பணி,
தொடர்ந்து நடப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.